ஏறக்குறைய 80 வருடங்களுக்கு முன்பு என்ன ஒரு 6 வருடங்களாக இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றது. இன்னைய வரலையும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அல்லது சர்வதேச நாடுகள் மூலமாக இரண்டாம் உலகப் போருடைய வழியை தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருக்காங்க. ஏங்க போர் நடந்துக்கிற 80வது வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி போர் நடந்துச்சு முடிஞ்சிச்சு, எல்லாம் சுபிட்சமாக ஆகிட்டாங்க, எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்குங்க இன்னமும் நாஜியினுடைய விஷயங்களையும் அவங்க இரண்டாம் உலகப் போரில் பட்ட விஷயங்களையும் திரும்ப திரும்ப காமிச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி உங்களால் கேட்கவே முடியாது. காரணம் என்னன்னா, இன்றைக்கும் போர் நடந்துட்டு இருக்கு, இந்த நிமிஷம் வரை போர் நடந்துட்டு இருக்கு. நாடு இன்னும் சுபிட்சமாகவோ உலகம் இன்னும் சுபிட்சமாக மாறலை. அப்படி இருக்கும்போது போரினுடைய வழியையும் போர் செய்த விஷயங்களையும் பொருளாதார இழப்புகளையும் மக்கள் பட்ட துன்பங்களையும் நம்ம படத்தில் காமிக்க வேண்டும். அதுதான் ஒரு படப்பாளனுடைய தார்மீக கடமையும் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இன்னமும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதற்கு காரணம் போரினுடைய பாதிப்பும் போரினால் ஏற்பட்ட மனசோர்வும் பொருளாதார இழப்பும் உறவுகளுடைய வழியும் தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருக்கிறான். பாட்டம் முப்பாட்டம் முன்னாடி செஞ்ச விஷயம்தான். ஆனால் இன்றைக்கி ஏன் அதை கடத்துறான் அப்படின்னா, இது ரொம்ப கொடூரமானது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு 2 பேர் திருதுறான்னு வச்சுக்க இந்த படத்தை பார்த்து. என்ன, இந்த படம் எடுத்த படைப்பாளி மட்டுமல்ல, மனித சமுதாயத்திற்கு அவர்கள் மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்கணும். அதே மாதிரி இப்படியான படங்களை எடுக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கும் சில பொறுப்புணர்வுகள் இருக்குது. ஒரு பக்கசார்பாக இல்லாமல் நியாயத்தை பேசின பிரச்சனையே கிடையாதுன்றது இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வரேன். ஓகேவா? சமீபத்தில் நியூரம்பெர்க் அப்படின்ற ஒரு படம் இந்த மாதம் வெளியாகிருக்கு. இது இங்கிலாந்துலேயும் வெளியாகிருக்கு, இந்தியாவிலையும் வெளியாகிருக்கு. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து சிலாகிச்சு போனாங்க. டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த திரைப்படத்தை ஸ்க்ரீன் பண்ணும்போது 4 நிமிட நேரம் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கைத்தட்டல் நடைபெற்றது. எந்த படத்துக்கு? இந்த நியூரம்பெர்க் படத்துக்கு.